உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தமிழறிஞர் திருவிக பிறந்த ஊரான துண்டலம் கிராமத்தை மறந்த தாவேக அரசு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி பள்ளியில் படித்த அப்பள்ளியிலே ஆசிரியரானார். தமிழகத்தில் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் தீவிரமாக பாடுபட்டவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். அரசியல், சமுதாயம், சமயம் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்டு பல நூல்களை எழுதினார். இவர் எழுதிய நூல்களில் மனித வாழ்க்கையும், காந்தியடிகளின் பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, உரிமை வேட்கை, முருகனது அழகு ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. திருவிக பிறந்த துண்டலம் பகுதி திருவள்ளூர் மாவட்டம் போரூர் அடுத்த காரம்பாக்கம் ஊராட்சியில் முன்பு அமைந்திருந்தது. அதன் பின்னர் சென்னை மாநகராட்சியின் எல்லை விரிவாக்கம் செய்தபோது இப்பகுதி சென்னை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டது. தற்போது இந்த இடம் மாநகராட்சியின் 150வது வார்டில் அமைந்துள்ளது. துண்டலம் பகுதியில் கடந்த திமுக ஆட்சியின் போது திருவிகாவை போற்றும் விதமாக நூலகம் மற்றும் அவரது உருவ சிலை அமைக்கப்பட்டது. தமிழ் மொழி, சமுதாயம் மற்றும் தொழிற்சங்கத்திற்காக உழைத்த பெருமகனான திருவிக அவர்களின் நினைவை போற்றும் வகையில், அவரது வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அவருக்கு மார்பளவு வெண்கல சிலை, மணிமண்டபம் அமைக்க கடந்த திமுக ஆட்சியில் 1 கோடி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. பணிகள் 90% மேல் முடிவடைந்ததால் இன்று மணிமண்டபம் திறக்கப்பட்டு அரசு மரியாதை செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அரசு மரியாதை செலுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு கதவுகள் மூடப்பட்டிருந்தது. இதனால் தமிழார்வர்களும் பூட்டிய கேட்டிலேயே மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் தென்றல் திருவிக அவர்கள் இந்த துள்ளம் கிராமத்தில் பிறந்தாங்க. அவரது பிறந்த நினைவாக 2006 ஒரு நூலகத்தை இந்த இடத்துல கட்டினாங்க. தமிழ் ஆர்வலர்கள் அவர் பிறந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டணும், ஒரு ஆர்ச்சி ஒன்று கட்டணும், போரூர் ஏரிக்கு அருகில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடந்த ஆட்சியில் டிஆர் பாலு, சுப்பிரமணியம் அமைச்சர் சுப்பிரமணியம், பழைய மதுரவயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்களுடைய முழு முயற்சியால் இதை நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைய தினம் திறப்பு காத்திட்டுருக்கு. இன்றைய தினம் திருவிகாவுடைய பிறந்த நாளாகும். இந்த பிறந்தநாளையாவது இந்த அரங்கம் திறக்கப்படும்னு தமிழ் ஆர்வலர்கள்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழக அரசு இதை கண்டுக்கலை. பிறந்த இடத்துல பிறந்த நாளை இதுவரையிலையும் 2018 கொண்டாடிய வகையில் இன்றைய தினம் அவர் பிறந்த இடத்துல பிறந்த நாளை கொண்டாடாமல் எழும்பூரில் இந்த பிறந்த நாளை கொண்டாடுறோன்னு சொல்லி அரசை அங்கே விழாவை கொண்டாடிட்டு இருக்கு. இதை இந்த பிறந்த இடத்த முற்றிலும் புறக்கணிச்சிட்டாங்க. மேலும் இதை திமுக காரங்களும் இந்த இடத்துல வழி வழியாக பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் அஞ்சலி செலுத்திய வகையில் இன்றைக்கி அவங்களும் திரும்பி பார்க்கல. இந்த இடம் இன்றைக்கி அனாதையாக ஒரு அரசு விழாவை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கட்டடத்தை விரைவில் திறக்கணுங்கிறத தமிழர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எங்களுடைய சங்கமானது திருவிகளுடைய பிறந்த நாளை அரசு விழாவை நடத்தணும், இந்த இடத்துல மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி நாங்கள் 2014 பொதுநல வழக்காக உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செஞ்சு வழக்காடினோம். அதில் நீதியரசர் ராமசுப்பிரமணியம் அவர்கள் இவருடைய மனு ஏற்கப்படணும், இது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் இந்த இடத்துல பணிகள் ரொம்ப தாமதமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திறப்பு விழாவை விரைவில் நடத்தணும்னு கேட்டுக்கிறோம். இந்த திறப்பு விழா இல்லைன்னா கூட லோக்கல் உள்ள சட்டமன்ற உறுப்பினரோ இந்த பகுதி அமைச்சர்களோ யாருமே இந்த இடத்துல ஒரு மரியாதை செலுத்தலை. இது தமிழர்கள் இடத்துல மிகவும் வருத்தத்தை கொடுத்துட்ருக்கு. சொல்லிட்டேன். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.